எண்ணத்தில் நலம் இருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. அதிபதி சந்திரன். கணம் தேவகணம். தெய்வீக குணங்கள் மற்றும் பண்புகளை கொண்டுள்ளதால் தேவகணம். மிருகம் ஆண்நாகம். வசீகர தோற்றம் மற்றும் தேன் தழுவிய வார்த்தைகள் கொண்டும் கூர்மையான உணர்வுகள் திறமைகள் தன்னுள் மறைத்து தேவைப்படும் போது வெளிப்படுத்துவது, செழிப்பான வளர்ச்சி, இடம் சூழ்நிலைக்கு ஏற்ப தம்மை மாற்றிக்கொள்வது போன்ற குணங்களை வெளிப்படுத்துகிறது. மரம் நாவல் மரம். கடின உழைப்பு, சகிப்புத்தன்மை, நிம்மதி மற்றும் அமைதியை தேடும் குணத்தையும், சிக்கலான நேரங்களில் பொறுமையாக செயல்பட்டால் மன நிம்மதி அடையலாம் என்பதையும், பிறருக்கு தம்மால் முடிந்த உதவிகளை செய்யும் தர்ம குணங்களையும், இன்ப துன்ப நிலைகளை சமமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுதல் போன்ற குணங்களை வெளிப்படுத்துகிறது. பறவை ஆந்தை. ஞானம், கூர்மையான அறிவு கொண்டு கவனித்து பின் செயலில் இறங்குவது, பொறுமை, மௌனம், ரகசிய நடவடிக்கைகள் கொண்டவர்களாகவும் உள்ளுணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். இது பொதுவான குணங்களாகும். ரோகிணி முதல் பாதம். பொதுவான குணங்களோடும் ஆளுமை, அரவணைப்பு, நிர்வாக திறமை, நற்காரியங்கள் தலைமை தாங்கி செயல்படுதல், அழகான முகத்தோற்றம், வசீகர பேச்சு திறமை, எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் போட்டி மனப்பான்மையோடு செயல்படுதல், ஆலய பணிகளில் அதிக ஆர்வம் கொண்டும் குடும்பத்தில் பெண்கள் அதிக முக்கியத்துவம் மற்றும் அதிகாரம் கொண்டவர்களாகவும் தன் பாச உணர்வோடு குடும்பத்திற்கு அதிக சுபவரியம் செய்தும் தன் குடும்ப எதிரிகளை மன்னித்தும் தேவைப்பட்டால் அடக்கி மண்டியிடவும் செய்வார்கள். ரோகிணி இரண்டாம் மாதம். பொதுவான குணங்களோடும் அழகான தோற்றம், நளினமான பேச்சு திறமை, சுகபோக சொகுசான வாழ்க்கை, கலைகளில் ஆர்வம், சாத்வீக குணமும், தர்ம சிந்தனை, தன் செல்வங்களை குடும்பத்திற்காக ஆடம்பரமாகவும் உல்லாசமாகவும் சுபவிரயம் செய்தும் இதில் பெண் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அழகோவியம் போன்றே காட்சி தருவார்கள். ஆடை ஆபரணங்களில் அதிக சுபவிரயம் செய்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள் மற்றும் தன் குடும்ப எதிரிகளை மன்னித்தாலும் நெருக்கடியான சூழ்நிலையில் முரட்டு காளையாக செயல்பட்டு தைரியமாகவும் ஆவேசமாகவும் செயல்படும் திறன் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். ரோகிணி மூன்றாம் மாதம். பொதுவான குணங்களோடும் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தகவல் தொடர்பு துறைகளில் நிபுணத்துவம், அதிவேகமாக செயல்பட்டு முன்னேறும் திறன், நகைச்சுவை உணர்வு, அறிவுபூர்வமாக செயல்படுதல், பன்முகத் திறமை, மற்றவர்களுடன் எளிதில் பழகும் தன்மையும், வியாபாரங்களில் நல்ல நவீன சிந்தனைகள் மூலம் நல்ல லாப மேன்மையும், தன் செல்வங்களை குடும்பத்திற்காக அதிக சுபவரியம் செய்தும் தன் குடும்ப எதிரிகளை விட்டு விலகியும் தேவைப்பட்டால் எதிர்த்து நிற்கும் தைரியமும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ரோகிணி நான்காம் மாதம். தாய்மை குணம். குடும்ப உறுப்பினர்கள் மீதான அளவுழந்த பாசம், குறிப்பாக பெண்கள் அதிகாரமும் செல்வாக்கும் கொண்டு குடும்பத்தை பேணி காக்கும் திறன், சமூக சேவைகள் அக்கறை, அதீத கற்பனை மற்றும் யூகிக்கும் திறன் கொண்டும் மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் தன் செல்வங்களை குடும்பம் மற்றும் சமூகத்தின் பலவீன மக்களுக்கு அதிக சுபவரியம் செய்தும் தன் குடும்ப எதிரிகளை அரவணைக்கும் சகிப்புத்தன்மை கொண்ட அன்னை தெரேசாவா போன்றே செயல்படுகிறார்கள். ரோகிணியானது செல்வம், கல்வி, வீரம் என்றே அடையாளப்படுத்துகிறது என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.